யாரும் இல்லாத தோட்டத்துக்குள்ள நாங்களும் உச்சகட்ட சகாப்தத்தின் ஊர் கொடுத்த எங்கள் குருநாதருக்கு எப்பவுமே நன்றி சொல்ல இந்த பொங்கல் திருநாளை 3 வகையாக பிரித்து 3 காலங்களாக தெரிந்து யாருக்கெல்லாம் பொங்கல்னா என்ன, போகினா என்ன, அதனுடைய காணும் பொங்கல்னா என்ன, மாட்டு பொங்கல்னா என்னங்கிறதுக்கான ஒரு புது சுவடுகளை நாங்களும் சொல்ல ஆசைப்படுறோங்க. எங்களுடைய குருநாதர் எப்பவுமே ஒரு பானை அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய உடலை தான் முதல் தத்துவமாக சொல்ல ஆசைப்பட்டாராங்க. அப்படி உடல் தான் பானை என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது உனக்குள்ள ஒரு தீ எப்பொழுதெல்லாம் மூட்ட வேண்டுமோ அது நான் என்ற தத்துவத்தில் உனக்குள் நானே எப்படி உன்னை மூட்ட வேண்டுமோ அதே போல் உன்னுள் நான் பானையா இருந்து உன் பானைக்குள் தீயை மூட்டும் பொழுதெல்லாம் அந்த தீ பொங்கி எழும் பொழுது யாருக்கெல்லாம் மறு சுவடுக்குள் ஒரே ஒரு புத்த காருண்யம் பிறக்க வேண்டுமோ அவர்களுக்குள் ஒவ்வொரு முறையும் தனக்குள் இருக்கும் புது நைவேத்தியத்தை எப்படியெல்லாம் அப்பானைக்குள் விட்டு பச்சரிசியும் உனக்குள் இருக்க வேண்டும். அதற்குள் ஒவ்வொரு திறனையும் நீ முழு பகுத்தாய்வு செய்ய வேண்டும். அதனுள்ளிருந்தே நீ பகுத்தறிந்தால் போதும் உனக்குள் இருப்பது எது என்பதை உன்னை நீயே வேர்க்கடலையாய் ஒவ்வொரு முறையும் பகுத்தறியும் ஒவ்வொரு நேரத்திலும் உனக்குள் பொங்கி எழும் தன்மைக்கேற்ப நீயே ஒவ்வொரு நாளும் உன்னை பொங்க வைத்து பார்க்கலாம் என்பதற்காக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுதுன்னு இந்த திருநாளில் சொல்ல ஆசைப்படுறேங்க. பொங்கல் என்கிறதுக்கு யாருமே இதுவரை எல்லாரும் வெளியில தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உச்சகட்டத்தில் இதுவும் ஒரு வரலாறாக நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படும் பொழுது பொங்கல்ங்கிறதுக்கு மறு சுவடில் எப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்கலாம், அதனுடைய மறு விளக்கம் இந்த உலகத்திற்கு எப்படி போய் சேரணுங்கிறதையும் எங்களுடைய தவசுவடுகள்ல இருந்து புதிய ஒரு உச்சக்கட்டத்தையும் அதிலிருந்து மாறுபட்ட கருத்தையும் எல்லோருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க. அப்படி பொங்கல் திருநாள், தை திருநாள், ஏன் முன்னோர்கள் எல்லாம் நம்மளுடைய பொங்கலை பெரும் பண்டிகையாக கொண்டாடினாங்கிறது காரணம் யாருமே விவசாயத்துக்காக கொண்டாடலைங்க. தனக்குள் ஏற்படுற மாற்றத்தை தான் இந்த விவசாயம் செய்து அதற்குள் ஏற்படுற ஒவ்வொரு விஷயத்திற்கும் மறு விளக்கம் கொடுத்து அதே தன்மைக்குள் உனக்குள் ஏற்படும் மாற்றம் தான் வெளியில் ஏற்படுகின்ற பொங்கல் முழு பண்டிகையாக கொண்டாடப்படுவது போல உனக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் உன் உடலில் ஏற்படும் மாற்றத்திற்குள் நீயே மூழ்கி போகும் பொழுதெல்லாம் உச்சத்தில் உனக்குள் வழிந்தோடும் பொங்கல் போல நீயும் மாற்றத்தை உணரலான்னு ஒவ்வொரு கருத்தையும் சொல்ல ஆசைப்படுறாங்களாங்க. இப்படி சொன்ன முன்னோர்களுக்கு புது விளக்கங்கள் ஏதாச்சும் தரணும், அதனுடைய மாற்றத்தையும் மீண்டும் விரும்பி அவரவரின் எண்ணத்திற்கேற்ப முழு பாகுபாடு படுத்தி பார்க்கணுங்கிறதுல உச்சகட்ட வரலாற்றில் யாரெல்லாம் மீண்டும் தனக்குள்ள இருந்து எது பொங்கி எழுகின்றதோ அந்த பொங்கலுக்கு எது காரணங்கிறத ஒரு சிறு சுவடுகளில் எல்லாருமே வெளியிட ஆசைப்பட்டாங்க. அப்படி வெளியிட ஆசைப்பட்ட ஒவ்வொரு தினசுவடுகள்லையும் இதுவரை பல்லாயிரக்கணக்கான சீடர்களுக்குள் தான் யார் என்பதை ஒவ்வொருவர்களும் இருந்து பொங்கி அவர்களுக்குள் வழிந்தோடும் நீர் ஜோலைகளாகவும் பால் தண்ணீராகவும் எப்படியெல்லாம் வெளிப்படுதோ அதே போல அவர்களுக்குள் மறு பாகுபாடே நடைபெற்றதாங்க. இப்படி நடைபெற்ற ஒவ்வொரு நாளுமே தினம் பொங்கல், தினம் தீபாவளிங்கிறது போல ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் ஒவ்வொரு திறன் பொங்கி எழுந்து அவர்களுக்குள் தன்னையே பொங்கி எழ வைத்த குருநாதருக்கு முழு ஆபரணம் செஞ்சு பார்த்தாங்களாங்க. இன்றைய நாளில் தை திங்கள்னா எல்லோருமே என்ன பண்ணுறோம், பொங்க வைக்கிறோம், அதுவும் சூரிய பகவானுக்கு படைக்கிறோம். படைத்த அந்த அருப்பிரசாதத்தை எல்லோருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னா சூரியன்னா யாருங்க, அவர் தாங்க குரு. அப்போ பொங்க வைத்தவர் யாரோ அவருக்குள்ளுக்கு முழு அர்ப்பணம் செய்து அவரையே வழிபட்ட நாளா உனக்குள் ஒரு குரு உன்னை வழிபட வைக்கின்றார். நீ யார் என்பதை உணரும் பொழுது உனக்குள் இருந்தே அவர் முழுமையாய் வெளிப்படுவார்னு சொல்லி எல்லோருக்குமே அந்த காலகட்டத்தில் பொங்க வச்சு பார்த்தாங்களாங்க. இன்னைக்கு பொங்கலுங்கிறது வழிபாட்டு முறையாகவும் வாசல் வழியாகவும் தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வாசல் வழியாக எல்லாருமே பொங்கப்பானை வச்சு செஞ்சாங்க. இன்னைக்கு அதே வாசல் எதுனா உங்களுடைய நெற்றி போட்டு தாங்க. முழுமையாக உங்களை நீங்கள் உணரும் பொருட்டு உங்களுள் பொங்கி எழும் ஒவ்வொரு சக்தியையும் நீங்கள் வெளிப்படுத்தி இந்த உலகத்திற்கு நீங்களும் மிகப்பெரிய பராக்கிரம சக்தி உடையவர்கள்ங்கிறத காட்டும் பொழுதெல்லாம் உங்களுள் மாபெரும் பொங்கல் வழிந்தோடட்டுன்றதுக்காகத்தான் மறுபொங்கலும் வெளியிடப்படுதுங்க. இந்த நாளில் இதுவும் உங்களுக்கான ஒரு புதிய சித்திரை விளைபாடாக இருந்தால் நீங்களும் எங்களுடன் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்களுக்குள் இருக்கும் ஆத்மசக்தியையும் பொங்க வைக்க வேண்டுமா, எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுள் நான், உங்களுக்குள் நான், யாருக்குள்ளும் எப்படி வேண்டுமானாலும் முழு ஆபரணத்தை சுட்டும் எங்கள் குருநாதருக்கே முழு ஆத்ம சாதகமாக இருந்து ஒவ்வொருத்தருக்குமே இந்த பூதகணங்கள் யார் என்பதையும், போதிக்க வேண்டியது எது என்பதையும், யோகம் என்பது எது என்பதையும், யோகத்தின் கலையிலிருந்தே இவை அனைத்தையும் வெளிப்படுத்தவே அங்கே பொங்கல்ன்ற ஒரு விஷயத்திற்கு அனைத்தையும் படைப்பாளியாக வச்சு காட்டினாங்க. கரும்புங்கிறதும் சரிங்க, மஞ்சளுங்கிறதும் சரி, பானைங்கிறதும் சரி, அதில் இடுபடுகின்ற அரிசிங்கிறதும் சரிங்க, எல்லாமே நமக்குள் ஏற்படுற மறு மாற்றத்தின்
விளைவுகளையும் உங்கள் உடல்களில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் மறு விளக்கம் தருவதற்காகத்தான் இந்த பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. உச்சதானத்தில் இன்னும் ஒரு சில வார்த்தைகளோடு எங்களுடன் பகிர்ந்த எல்லோருக்குமே புதிய பொங்கல் எப்படி ஏற்படுகின்றதோ அதை ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்திற்கு மறு கருத்தாய் ஒவ்வொருவரும் பொங்கலை கொண்டாடுங்கள். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.